எப்படியாவது சினிமாவில் ஹீரோ ஆகிடணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவு. பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒரு சீரியலில் வந்து நாயகன் குமரன் அவர்கள், குமரன் தங்கராஜன். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு நன்றி. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, அதுக்கே ஸ்பெஷல் தேங்க்ஸ். இங்கே உட்காந்து இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வந்த ஒரு சின்ன டைலாக் மாதிரி சினிமா என் லட்சியம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். உண்மையாகவே அது எனக்கு ஒரு பெரிய லட்சியம், ஒரு 16-17 வருஷம் லட்சியம். ஸோ எப்படியாவது சினிமாவில் ஹீரோ ஆகிடணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவு. அதனால் அதை இங்கே உட்காந்து அந்த மொமெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது, அதை பார்க்கும்போது ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. ஸோ மறுபடியும் ரொம்ப நன்றி, நீங்கள் எல்லோரும் நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு மனமார்ந்த நன்றி. அண்ட் அந்த கனவை நினைவாக்குனது வீனஸ் என்டர்டெயின்மெண்ட், கணேஷ் சார். எனக்கு சினிமாவில் யாருமே, எங்கள் ஃபேமிலி சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. அப்பா டீ கடையில் வேலை பார்த்தவர். ஆனால் அவர் என்ன சினிமாவில் போய் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு அந்த ஆசை இருந்துச்சு, எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. ஸோ இப்போ அவர் கனவை நான் நினைவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கும்போது எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எதுவுமே தெரியல. எங்கெங்கேயோ வந்தேன். கடைசியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒரு சீரியலில் வந்து அட்லீஸ்ட் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அப்பயும் உங்களுடைய ஆதரவு இருந்தது. அதே மாதிரி இந்த படம் இன்றைக்கி வந்து தொடங்கியிருக்கோம், நல்லபடியாக கால் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் என்னுடைய சினிமா வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம். குமார சம்பவம் வந்து என்னோடய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு சம்பவம், முக்கியமான ஒரு சம்பவம். ஸோ ரொம்ப இமோஷ்னல் அண்ட் ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த இடத்துல இருக்க. ஸோ கணேஷ் சார், முதல்ல ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா என்னுடைய இது எப்படி சொல்கிறது, என்னுடைய ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் போகும்போதும், நான் வந்து பாண்டியன் ஸ்டோர் ஷூட் போகும்போதும் எனக்கு தெரியும் நான் வந்து சினிமாவுக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு ஆசையோடு மட்டும்தான் நான் அங்கே போவேன். எனக்கு எந்த சினிமா பேக்ரவுண்ட் இல்லைன்னாலும் என் ஃபேமிலியில் ஒருத்தராக இருந்து எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி எனக்காக பல கதைகள் கேட்டு கடைசியாக இப்போ குமார சம்பவமை நடத்தியிருக்காரு. அதுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் அதுக்கு கூட இருந்த சீனு சார், ரவி சார், எல்லா கதையிலையும் அவங்களும் உட்காந்து இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் என்னை ஹீரோ ஆக்கியிருக்காங்க. நான் மட்டுமே இது பண்ணலை. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் பாலாஜி அண்ணா கூட வந்து நான் யூடியூப் காலத்துலேருந்தே ஒன்றும் இல்லை, எதுவுமே இன்றைக்கி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு போய் அவர் டைரக்ட் பண்ணுவார், நான் நடிப்பேன். அது பெருசாக வெளியே கூட வராது சம்டைம்ஸ். அவர் பேஷனேட்டாக அதை பண்ணிகிட்ருப்போம். இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஒரு ஃபன்ஃபில்டு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். எல்லா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். முகம் சுளிக்காமல் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி தான் அண்ணாவும் டிசைன் பண்ணியிருக்காரு. நாங்கள் எல்லோரும் அதில் கிளியராக இருந்தோம். ரொம்ப திருப்திகரமாக அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் அதை பார்த்து உங்களுடைய சப்போர்ட், ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட்டும் எனக்கு இதில் ரொம்ப முக்கியம். அண்ட் அடுத்ததாக என் கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் குமரவேல் சார் அண்ட் ஜிஎன் குமார் சார், பாலசரவணன், எல்லாருமே, சிவா அரவிந்த் பிரதர், எல்லாருமே வந்து ரொம்ப தேர்ந்த நடிகர்கள். சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர்ஸ். அவங்க எல்லார் மத்தியிலும் நான் நடிக்கிறதுக்கு முதல்ல பெருமைப்படுறேன். அந்த இடத்துல என்னை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பட் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப அவங்க வீட்டு பையனாக தான் என்னை பார்த்து, அதுதான் சொன்னேனே, இது இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் என்னை ஹீரோ ஆக்கியிருக்காங்க அப்படின்றதான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இவங்க எல்லாருக்கூடையும் நடித்தது எனக்கு மிகப்பெரிய பெருமை. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட்டு எங்கள் கேமராமேன் ஜெகதீஷ், என்னோடய லுக்கில் ரொம்ப, நான் கூட சில நேரம் அந்த சீனில் ரொம்ப எதாவது ஒழுங்காக நடிக்கணும் அப்படின்றதில் இருப்பேன். என்னோடய லுக்கில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார். என்னை ஒழுங்காக காட்டிடணும் அப்படின்னு. ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குன்னா அதுக்கு காரணம் ஜெகதீஷ் பிரதர் தான்.
தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ. ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார். அண்ட் அச்சு பிரதர் மியூசிக், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த சாங்கை ஃபஸ்ட்டு பாலாஜி நான் கேட்டுட்டு எனக்கு தான் அனுப்புனார். அப்பையிலேருந்து கேட்க ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் நான் அந்த பாட்டு, அந்த விடியாத இரவை கேட்டுட்ருக்கேன். ரொம்ப நாங்களே சொல்லக்கூடாது, பட் அவ்வளோ நல்ல ஒரு சாங் அச்சு பிரதர். இமோஷ்னலாக அது ரொம்ப டச் ஆகுது அந்த பாட்டு. அண்ட் லிரிக்ஸ் அஃப்கோர்ஸ் பாலாஜி நான் எழுதியிருக்காரு. எல்லாரும் அதுதான் சொன்னாங்க. அது ரொம்ப அந்த பாட்டு என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கனெக்டிங்கான ஒரு பாட்டாக அது இருக்கும். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும். ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாம். உங்களுடைய சப்போர்ட் அகெயின் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் நான் பண்ணும்போது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட் மேலும் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக நாயகி பாயல் அவர்கள். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது. ஸோ இப்போ மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு காரணம், as in for me, it is because of Varsha. Thank you so much, because அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிடைக்கலனா I am not from this place. ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் இன்ட்ரடக்ஷன் அண்ட் லீட் டெஃபினட்டாக ரொம்ப 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 முக்கியம். அண்ட் வர்ஷா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ ஹவ் டு டெஃபினெட்லி பி தேங்க்ஃபுல் ஃபார் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஐவ் ஹேட். இங்கே இந்த பிளேஸில் எனக்கு யாரும் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரியில் யாரும் தெரியாது, இந்த லாங்குவேஜ் கூட தெரியல. ஸோ வென் த சிச்சுவேஷன் இஸ் லைக் தேட், ஒரு கம்ஃபர்டபுளான டீம் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபார் மை ஆன் ஸ்க்ரீன் ஒர்க் டு பி குட். So I'm very happy with the team that I've met. In the screen space is very important because in the film in the character is very very important, not just a part of the love story. Mottham script and story ku in the character very very important. Aanalum enakku ஒரு very 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 nice song irukku. And Ashish sir, thank you so much, because this is my first song in Tamil and அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி எல்லா விஷுவல்ஸ், ட்ரெய்லர் விஷுவல்ஸ், சாங்ஸ், பிக்சர்ஸ் எல்லாமே நான் இப்போ தான் பார்க்குறேன். பிகாஸ் இப்போ வரைக்கும் ஐ ஜஸ்ட் ஷார்ட் ஃபார் இட் அண்ட் ஐ வென்ட் பேக் டு ஹைதராபாத் ஃபார் ஒர்க். டப்பிங் கூட இந்த ஃபிலிமில் பண்ண முடியல, பட் ஹோப்ஃபுல்லி இந்த நெக்ஸ்ட் ஒன். அண்ட் Jagdish sir, thank you so much for showing me well. This is my introduction, this is my debut film, so it is very important that I'm shown and seen well. Thank you so much. Now first start பண்ணும்போது சொன்னேன் that this is a very good team to work with. So producers and your team, all of you, thank you so much for making me feel so comfortable. It reflects in work, it reflects on screen, because I'm very new to it, and for everybody, I'm sure everybody is thanking the production house a little extra. And Kumaran is an introvert to others, but when you work with him and if you're in close quarters, he's not that an introvert. He's very comfortable to work with. Everything boils down to inga ellaru inga Chennai la da irpanga, language theriyum, and they're friends with each other also. I'm the only one who came from outside, so abdi irkumbodhu he made me feel very comfortable, and even my director. And director sir, actually I didn't know that you had such an aggressive side in post production and in the studio, because as actors, like Dharni said, we don't know that. He's very 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 sweet. Oru only problem I had was improvise பண்ணுவாங்க. Scene morning he'll change, long dialogues irukku, but every dialogue that he's written, he's even written the lyrics also, so you know how meaningful, how deep and how amazing he can talk and write and direct. So எனக்கு language மட்டும் அது கொஞ்சம் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, but actually it is very comfortable to work with him because he knows what he wants. If you know what you want, இந்த ஷார்ட்ல இவ்வளோதான் இருக்கு, இது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணு, இது மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னா, I will really concentrate on what is important for what is on screen.
to perform the entire script, an entire scene in one go is not what is important. To perform what is required for that scene and for that shot is important. And I'm very happy that you could give me that clarity, sir. And only with that comfort I could perform. Just performing the entire scene doesn't make sense, is what I learned from you, and also some Tamil. Thank you so much for everybody. இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் தமிழில். நெக்ஸ்ட் டைம் நானே டப் பண்ணுறேன். திஸ் டைம் இட் வாஸ் நாட் பாசிபிள். அண்ட் என்னோட டீமுக்கு அண்ட் ஸ்பெஷலி டு மீ உங்களோட சப்போர்ட் வேணும் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.